கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய ஆசீர்வாதம் தேவ செய்தியிலே நாம் கொண்ட வேத வசனம் யோவான் 11:40. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து மரித்த லாசருடைய கல்லறையிலே வருகிறார். அவர் மார்த்தாள் இடத்திலே சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இங்கே லாசரு மரித்து போகிறான். லாசருடைய 2 சகோதரிகள் அவனுடைய மரித்த நிமித்தமாக துக்கப்பட்டு அழுது மிகவும் கலங்கி இருக்கிறார்கள். அதை அறிந்த இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருகிறார். அங்கே கல்லறை அண்டிலே அவர் வந்த பொழுது அவர் சொல்கிறார், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றாள். அருமையான தேவ ஜனமே, லாசரு மரித்து 4 நாளாயிற்று. அவனுடைய சரீரமான நாரும் என்று சொல்லி அவனுடைய சகோதரி மார்த்தாள் சொல்கிறாள். மெய்யாகவே லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அவனுடைய சரீரம் நாறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அங்கே வரும் பொழுது, மாம்சத்தில் வந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது, அவரே இந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். அவர் வார்த்தையாயிருந்தார். அந்த வார்த்தையானது சகலத்தை உருவாக்கிட்டு உயிர்த்தெழுதின் வல்லமையை கொண்டிருக்கிறதான அந்த இயேசு கிறிஸ்து, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து, அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய குமாரனாய் அங்கே காணப்பட்டார். அவர் தேவனுடைய சகல வல்லமையிலும் அவர் வைத்திருக்கிறார். அவர் ஜீவனின் அதிபதியா இருக்கிறார். அவர் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். இந்த நித்திய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த இடத்திலே அங்கே அற்புதம் நடக்கிறது. ஏனென்றால் அவர் அற்புதத்தின் தேவன். அவர் அற்புதமான சுகத்தை கொடுக்கிற தேவன். அவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். அவர் குருடரின் கண்களை திறக்கிற தேவன். அவர் இல்லாமலிருந்து சகலத்தை உருவாக்கின தேவன். பிறவி உடவனை அவர் எழுந்து நடக்க செய்த தேவன் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறார். லாசருடைய கல்லறைக்கு வந்திருக்கிறார். இந்த லாசருடைய கல்லறையிலே வந்து மார்த்தாளை நோக்கி சொல்கிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார். மரித்தவனை அடக்கம் பண்ணி 4 நாளான அங்கே நாறிக்கொண்டிருக்கிறான அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணி இருக்கிற அந்த கல்லறையின் கல்லை எடுத்து போடுங்கள் என்கிறார். அவனுடைய சகோதரி சொல்கிறாள், இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்று சொல்லி அவள் சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் பூமிக்கு வந்த பொழுது, அவர் மேசியாவாக அந்த பூமிக்கு வந்த பொழுது இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்டார். மாம்சத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது லாசருடைய கல்லறைக்கு வருகிறார். அவர் அந்த இடத்துல அற்புதம் நடக்கிறது. இங்கே சொல்கிறார் இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். இவ்விதமாக அவர் சொல்லிவிட்டு அந்த கல்லறையின் கல்லை எடுத்து போட்டு அந்த மாம்சத்தில் வந்த தேவன் சொல்கிறார், லாசருவே எழும்பி வா என்று சொல்கிறார். லாசருவே எழும்பி வா என்று சொல்கிறார். அப்படி அவர் சொல்லும் பொழுது அங்கே லாசருவானவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்களான அவனுடைய சரீரத்தை புழுக்கள் அரித்து கொண்டிருந்த அந்த விதமான சரீரத்தை, செத்து போன லாசருடைய சரீரத்தை பொட்டரித்து கொண்டு அவனுடைய சரீரத்தின் மாம்சத்தை தின்று கொண்டிருந்த அந்த புழுக்கள் எல்லாம் செத்து மடிந்து அவனுடைய சரீரமானது மீண்டும் அவனுடைய சதைகளும் எலும்புகளும் அவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஜீவனமாக அங்கே உண்டாயிற்று. இது ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு உலகத்திலே ஒருவராலும் இதுவரை கண்டிராத ஒரு அற்புதமான ஒரு காரியமாகும். மரித்தவன் உயிரோடு எழும்புகிறான். அவனை சுற்றிலுமாக சீலையானது சுற்றப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி அங்கே அவன் எழுந்து நிற்கிறான். இவர்கள் சென்று அவனுடைய சீலையை அவர்கள் அவிழ்த்து அவனுடைய சரீரத்தை, உயிரோடு எழுப்பின அவனுடைய சரீரத்தை அவனுக்கு பூரணமான ஒரு விடுதலை கொடுத்து அவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்பினவனாக அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, லாசரு மரித்து போனார். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்தபடியினாலே அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பினார். இந்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன்
இன்றைக்கும் கூட நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே அவர் பரலோகத்துக்கு சென்றார். இப்பொழுது அவர் பிதாவின் வலதுபார்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நானே உன் பரியாரிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். நானே உனக்கு வைத்தியன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வியாதிகளுக்கு நாம் இப்பொழுது இந்த வேளையிலே வியாதியா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை நீ விசுவாசி, நீ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசி, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவனுடைய விசுவாசி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமை என்பது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அது செத்தவனை மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற வல்லமை என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்ன அந்த விசுவாசமானது மரித்தவர்களை உயிரோடு எழும்பச்சியும் விசுவாசமாய் காணப்படுகிறது. மார்த்தாள் விசுவாசித்தாள். மார்த்தாளுடைய மரித்த சகோதரன் லாசரு உயிரோடு எழும்பினார். நாமும் விசுவாசிப்போம், நம்முடைய வியாதிகள் நீங்கும். நாமும் விசுவாசிப்போம், நம்முடைய வியாதிகள் நீங்கி போகும். நாமும் விசுவாசிப்போம், நமக்கு சரீரத்தில் காணப்படுகிற எந்த விதமான வியாதியானாலும், அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியானாலும், அது எந்த விதத்திலும் நம்முடைய சரீரத்தை தாக்கக்கூடிய, மரணத்துக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய பயங்கரமான வியாதியானாலும் சரி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் அந்த லாசரு விசுவாசிக்கவில்லை, அவன் மரித்து விட்டான். ஆனாலும் கூட லாசருடைய சகோதரி மார்த்தாள் விசுவாசித்தாள். மார்த்தாவுடைய சகோதரன், மரித்த சகோதரன் உயிரோடு எழுப்பினான். ஆகவே நாம் நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காக, நம்முடைய புருஷனுக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் விசுவாசித்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன், பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மரித்த சரீரத்தை உயிரோடு எழுப்புகிற தேவன் மரிக்காத நம்முடைய சரீரத்துக்கு சுகம் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே நாம் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். நாம் சுகத்தை பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், நீடித்த நாட்களை நாம் பெற்றுக்கொள்வோம், தீர்க்காயுசை பெற்றுக்கொள்வோம். கர்த்தனோடு கூட இருந்து நாம் நம்முடைய எல்லா கிரியைகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மார்த்தாள் விசுவாசித்தாள், தேவனுடைய மகிமையை கண்டாள். மரித்த லாசரு உயிரோடு எழும்பி வந்தான். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த இடத்துல செய்தார். நம்முடைய தேவன் அதிசயத்தின் தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார், மாறாதவராயிருக்கிறார். அவர் மாறுவதில்லை. நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் இயேசுவை விசுவாசிப்போம், நாம் தேவனுடைய மகிமையை காண்போம், அற்புதங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம். வியாதிகள் நீங்கப்படத்தக்கதாக நாம் தேவனை விசுவாசிப்போம். மரண கண்ணிகள் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக தேவனை விசுவாசிப்போம். கடன்கள் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக தேவனை விசுவாசிப்போம். நெருக்கங்கள் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக நாம் தேவனை விசுவாசிப்போம். சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய மகிமையை விசுவாசிப்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பாய். அருமையான தேவ ஜனமே, நாம் விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லாசருவே வெளியே வா என்று இயேசு சொன்ன உடனே அவனுக்குள்ளாக, அவனுடைய சரீரத்துக்குள்ளாக ஜீவன் பிரவேசிக்கிறது. அவனுடைய சரீரம் உயிரடைகிறது. அவன் எழும்பி வெளியே வந்தான்.